Next, we welcome on stage Mr. Chelyan Jayakanthan from Valampara Media to talk about digital marketing. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கதையென்று சொல்லாமல் நினைக்கிறேன். நாங்கள் ஹை ஸ்கூலில் படிக்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆள் இருந்தவர். அவர் கொஞ்சம் அந்த இது டெக்னாலஜி இந்த இன்டர்நெட் அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸில் இப்போ டயல்-அப் இன்டர்நெட் அந்த டைம் டயல்-அப் இன்டர்நெட் இருந்த டைம். ஸோ அப்போ நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இன்டர்நெட் டெக்னாலஜி அதெல்லாம் பற்றி. ஸோ அப்போ ஆனால் இவர் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், கூட இன்வால்வ் பண்ணியிருந்தவர். அப்போ அவர் அந்த வெப்சைட் எல்லாம் தண்டபாட்லேயே அவரே லேர்ன் பண்ணி க்ரியேட் பண்ணுவார், எங்களுக்கு எல்லாம் பழக்கி விட்டவர். ஸோ அப்போ இவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் அவருக்கு ஒரு கேர்ளில் விருப்பம் இருந்தது. ஸோ அவர் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அவர்கிட்ட அந்த கேர்ளுன்ற பேரில் வந்த பாட்டுகள், இளையராஜாண்ட பாட்டுகள் அதெல்லாம் போட்டு ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டார். ஸோ அதுக்கு பிறகு அந்த வெப்சைட் அந்த கேர்ளுக்கு போய் சேர்ந்து அவக்கும் விளங்கிட்டது, ஓகே இன்னும் இவர் தனக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ அவையில் பழகி லவ் பண்ணி மேரி பண்ணி இப்போ 3 பிள்ளைகளும் இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும். ஏன் நான் சொல்லவான்னு சொல்லி சொன்னால், பேசிக்கலி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் பிராண்டுக்கு ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னால் அதை உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்க்க அவைகளுக்கு விளங்கணும், இது உங்களுக்கு அவைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிற மெசேஜ்ன்றது விளங்கணும். ஸோ அதை உங்களோட வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி அந்த உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு உங்களோட பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணி வைக்கிற ஒர்க் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது ஏன் முக்கியம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு புது கான்செப்ட் இல்லை. இப்போ இது நாங்கள் டொரண்டோவில் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக செய்கிறோம். நிறைய பிஸ்னஸ்கள் நிறைய வளர்ந்து வர பெரிய பிஸ்னஸ்கள் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அவையில் நிறைய ரெவென்யூ க்ரியேட் பண்ணினோம். ஸோ அந்த வகையில் தமிழ் பிஸ்னஸ்களும் செய்யணும், அவையில் வளரணுமன்றதுக்காக ஒரு முயற்சியில் தான் நாங்கள் அந்த விளம்பர மீடியான்றதை முன்னெடுத்து செய்கிறோம். இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஞ்ச காலம் அங்கே டொரண்டோவில் இருக்க ஒன்டாரியோ மாகாணத்தின் முதலமைச்சர் ப்ரீமியர் டாக் ஃபோர்டுன்ற டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்க இந்த அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் எப்படி அவை ஒரு கம்யூனிட்டியை பார்க்கணும் என்ற விஷயங்களை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ அதில் அரசாங்கங்கள் இப்போ தமிழ் கம்யூனிட்டியை மட்டும் இல்லை, இப்போ க்ரீக் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இட்டாலியன் கம்யூனிட்டியாக இருக்கலாம், போலிஷ் கம்யூனிட்டி, யாரெண்டாலும் அவை அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பிஸ்னஸ்களை வச்சு தான் அந்த கம்யூனிட்டியின் பலத்தை அளந்து கொள்ளினோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ளேயும் இப்போ கனடாவில் கம்யூனிட்டி சென்டருக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னால், அது ஓகே இவ்வளோ பிஸ்னஸ்கள் இருக்குது, இதால் இவ்வளோ ரெவென்யூ அந்த நாட்டுக்கு வருதுன்ற அடிப்படையை வச்சு தான் அதை செய்யணும். ஸோ இப்போ ஒரு தமிழ் கம்யூனிட்டி இந்த எங்களோட அடையாளத்தை ஒரு நாட்டில் வச்சிருக்கணுமென்று சொல்லி சொன்னாலும் இந்த பிஸ்னஸ்கள் வளர்றது சரியான முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு நிகழ்வை இப்போ நீங்கள் பழைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ 1000 வருஷங்களுக்கு முன்னால் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தவே, யவனர்களோட ரோமானியர்களோட எல்லாம் பிஸ்னஸ் செய்தவை என்று சொல்லி நீங்கள் இப்போ கடல் புறா, யவன ராணி, பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான கதை புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த லண்டன் நகரம் இப்போ கடந்த சில நூற்றாண்டுகளாகவே ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு முக்கியமான நகரமாக இருந்து கொண்டு இருக்கு. ஸோ இனி ஃப்யூச்சரில் வார எங்களோட ஜெனரேஷன்ஸும் ஓகே இப்போ இந்த லண்டன் நகரத்தில்
இப்படியெல்லாம் தமிழ் பிஸ்னஸ்கள் இருந்திருக்கு, அவையில் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கணும் என்ற விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் கதையெல்லாம் படிக்க போகிற விஷயமா இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து அந்த ஒரு ஃப்யூச்சர் ஒரு எதிர்கால வரலாற்றில் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலையும் நாங்கள் இந்த வியாபார நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கும் முன்னெடுத்து செல்றதுக்கும் ஒரு முக்கியமான தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இந்த பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செய்கிறதுக்கு அவைகளுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள்.